அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் தட்டச்சு முதுநிலையில நேற்று தட்டச்சு பண்ண கற்றுக்கிட்ட எழுத்துக்களை வச்சு அதோட பயிற்சி வார்த்தைகள் அடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வார்த்தைகள் பக்கம் இருந்துச்சு. நேற்று வந்து நாம் எல்லா எல்லா சொற்களையும் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் அடித்தோம். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சார் வந்து இப்படி அடிக்க சொன்னார். இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது கைஸ். என்ன தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குதுங்க கைஸ். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது நம்ம தப்பு அடித்தா கூட எங்கே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி அடிக்கிறதுனால கொஞ்சம் சுலபமாக இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 4 பேஜ் அடிச்சிருக்கோம். அது இல்லாமல் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு வாக்கியங்களே ஒரு 2-3 அடிச்சிருக்கோம் இன்னைக்கு. இலங்கை வேந்தன் ராவணன் தங்கை சூர்ப்பனகை கோசலை மைந்தன் ராமனால் கவரப்பட்டாள், இலக்குவன் வெகுண்டு எழுந்தான், நாம் எப்பொழுதும் உண்மையை உரைத்தல் வேண்டும், பொய் பேசக்கூடாது, வாய்மையை வெல்லும். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளே ஒரு 2-3 வார்த்தைகள் வந்து இன்னைக்கு பயிற்சியில் அடித்தோம். அது மட்டும் இல்லாமல் செமிகோலன் புள்ளி அதுவும் இன்னைக்கு வந்து பயன்படுத்தி வார்த்தைகள் வந்து அடித்தோம். இன்னைக்கு வந்து நாள் 5. நாளைக்கு சனிக்கிழமை இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்தாங்க. நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்னன்னு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.